வெய்ய காலத்தில் தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. ஆனால் எனக்கு ஜுரம், ரன்னிங் நோஸு, கோல்டு, பாடி பெயின். சரி இதில் எதை சாப்பிட்டாலும் வாய்க்கு பொறுக்கலேன்னு மேகி சாப்பிட்டாங்க. அதுவும் எக் போட்டு சாப்பிட்டு பார்த்த முடியல. சரி இந்த மாதிரி எம்மியாக நல்லா புளிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஒரு ஜாரில் பூண்டு, வெங்காயம், புளி தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சம் நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகா, பெருங்காயம் போட்டு ஒரு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சது அதில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட தேவையில்லை கீரை போடுறதுனால. நல்லா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடையிற கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு பிரட்டிட்டு கீரையை மூடி வைக்கக்கூடாது. அது நல்லா குழஞ்சி வர டைமில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் ஊற்றி உப்பு பார்த்து நல்லா ஒரு கொதி விட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க சாதத்தை அள்ளி போட்டு அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அரைச்சி விட்ட கீரையை போட்டு அதுக்கு பூவப்பளம்னாலும் ஒரு டம்ளர் பட்டர் மில்க்கு, அதாவது மோர், உப்பு போட்டு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கடைசி அந்த சட்டி சோறு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி விட